அண்மை செய்தியை பார்க்கிறோம். கோபம் வந்தால் போலீஸ் தாக்குமா என நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கோபம் வந்தால் காவல்துறையினர் தாக்குவார்களா என நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். வேன் ஓட்டுநர் முருகன் மரண வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வழக்கு தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, நீதிபதி என்ன மாதிரியான கேள்விகள் எல்லாம் எழுப்பினார்? இது தொடர்பான விவரம். விக்னேஷ், சங்கரன் கோவில் வேன் ஓட்டுநர் முருகன் காவலர்கள் தாக்கி உயிரிழந்த வழக்கு இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி GR சுவாமிநாதன் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். ஏன் காவல்துறையினர் தொடர்ந்து இது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர்? கோபம் வந்தால் ஒருவரை காவல்துறையினர் தாக்குவார்களா என கேள்வி எழுப்பி இந்த வழக்கு சம்பந்தமான அனைத்து ஆவணங்களையும் மதியம் 2:15 மணிக்கு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறார். தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த மீனா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அதில் தனது கணவரான வேன் ஓட்டுநர் முருகன் கடந்த 8ஆம் தேதி கோவிலுக்கு சென்று திரும்பும் வழியில் காவலர்கள் 3 பேர் அவரை தாக்கியதில் அவர் கடுமையாக பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது உயிரிழந்தார். இந்த நிலையில் அவரது உடல் அவசரமாக உடற்கூராய்வு செய்யப்பட்டு அதற்கான அறிக்கை என்பது கூட எங்களுக்கு கொடுக்கவில்லை. இது பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகிறது. எனவே தங்கள் கூறும், அதாவது தங்கள் தரப்பு மருத்துவர் ஒருவரை வைத்து உடற்கூராய்வு நடத்த வேண்டும், உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், அரசு வேலை வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளோடு இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை நீதிபதி GR சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கு CBCIDக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் விசாரணை நேர்மையான முறையில் நடந்து வருவதாகவும் காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதி காவல்துறையினர் இவ்வாறு தொடர்ச்சியாக நடந்து கொள்வது நல்லதல்ல எனவும் கோபம் வந்தால் ஒருவரை தாக்குவார்களா என கடுமையாக கேள்வி எழுப்பியதோடு இந்த வழக்கு சம்பந்தமான அனைத்து விவரங்களையும் மதியம் 2:15 மணிக்கு சமர்ப்பிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார். விக்னேஷ், விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.